ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ட்ரிகனாமெட்ரி முக்கோணவியலில் பேசிக்ஸில் கொஞ்சம் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லிவிட்டு நேராக எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிகனாமெட்ரி ரேஷியோஸ் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா. சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், தமிழில் எதிர்பக்கம் பை கர்ணம். காசிட்டாவுக்கு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், தமிழில் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். tan தீட்டாவுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், சைன் தீட்டா பை காசி, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். சைன் தீட்டாவுக்கு பக்கத்திலேயே கொசிக்கன் தீட்டா, இவங்க வந்து ரெசிப்ரோக்கல், அப்படியே மாறிங்க, ஹைபாட்னியூஸ் பை ஆப்போசிட், ஹைபாட்னியூஸ் பை ஆப்போசிட். காஸ் தீட்டா இங்க சீக்கன் தீட்டா, இவங்க ரெண்டு பேரும் ரெசிப்ரோக்கல், ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட். காட் தீட்டா இவங்களோட ரெசிப்ரோக்கல், அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் காஸ் தீட்டா, அதனால தான் ரெசிப்ரோக்கலா மாத்திடுறோம். காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, டான் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. அடுத்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. ரெண்டாவது வேல்யூஸ் ஆஃப் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா. அது 30, 60, 90, அதாவது 0, 30, 45, 60, 90, 90 வரைக்கும். அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்குன்னு பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி 10th படித்தது தான், ஒரு ரிமைண்ட் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. அது ரெண்டாவது வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஷார்ட்டாக ஒரு எழுதி சொல்கிறேன். சைன் தீட்டா 0, கால், அரை, முக்கால், 1. சைபர், கால், அரை, முக்கால், 1. இங்க வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. சைனுக்கு இப்படி பார்க்கணும். காஸ் வருதா இந்த பக்கம் 0 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. சைனுக்கு இப்படி பார்க்கணும், காசு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைன் 30 எல்லாரும் நம்ம நிறைய கிளாஸ்ல பார்த்துருக்கோம். சைன் 30 என்ன அப்படின்னா உடனே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சைன் 30 √3/2, 1/2 அப்படி மாற்றி சொல்றாங்க. இது மாதிரி எப்போ பரீட்சையில் எந்த இது வந்தாலும் பக்கத்தில் இது மாதிரி பென்சிலால் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேற டெக்னிக் இருந்தால் கூட நீங்கள் சொல்லிக்கலாம், அதை பயன்படுத்திக்கலாம். சைன் 30 இங்கே இருக்கு, சைனுக்கு இங்கே இருக்கு, 30க்கு நேரம் 1/4. இது ரூட்டுக்குள்ள இருக்கு. 1க்கு ரூட் எடுத்தா 1, 4க்கு ரூட் எடுத்தா 2. சைன் 60க்கு நேரா 3க்கு ரூட் எடுத்தா √3, 4க்கு ரூட் எடுத்தா 2. சைன் 45 நேரம் 1க்கு ரூட் எடுத்தா 1, 2க்கு ரூட் எடுத்தா √2, 1/√. இதே போல காஸ் 30 டிகிரி இப்படி 30க்கு நேரம் இங்க இருக்காங்க. 3க்கு ரூட் எடுத்தா √3, 4க்கு ரூட் எடுத்தா 2. இங்க 60 வருது, சைனுக்கு 60 வருது, காசுக்கு 30 வரும். பார்த்தீங்கன்னா 60 + 30 90. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதே போல காஸ் 60 இங்க இருக்கு பாருங்க. அப்போ 1க்கு ரூட் எடுத்தா 1, 4க்கு ரூட் எடுத்தா 2. இந்த 30யும் 60யும் ஈக்குவல். சைனுக்கு 30 வருது, காசுக்கு 60 வருது, ஈக்குவலா இருக்கும். அடுத்தது காஸ் 45 45க்கு நேரம் காசு தானே. நீங்க பார்த்தோம்னா 1க்கு ரூட் எடுத்தா 1, 2க்கு ரூட். இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் ஆகி வருவாங்க, இவங்க ஈக்குவலா வருவாங்க. இந்த மாதிரி வேல்யூவை கண்டுபிடித்தாங்க. அதுக்கு அடுத்தது tan வேல்யூ. டேனுக்கு வந்து சைன் பை காஸ் போடலாம். சைன் இப்போ tan 30னா இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி போடலாம். அப்போ 2 2 கேன்சல் ஆகிடும், 1/√3 வரும். இது சிம்பிளா ஞாபகம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. tan 30 டிகிரி, tan 0 0, tan 30 டிகிரி 1/√3, tan 60 டிகிரி √3, tan 45 டிகிரி 1, tan 90 டிகிரி அன்டிஃபைன், வரையறுக்கப்படாது. இது 12th காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இந்த மாதிரி வேல்யூஸ் பயன்படும்.
பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கும் போது இது பயன்படும். அதனால இது இப்போ 11th நல்லா படிச்சு வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரேஷியோஸ் பார்த்தாச்சு, வேல்யூஸ் பார்த்தா, அடுத்தது ஐடென்டிட்டிஸ். தேர்ட் பார்ட் ஐடென்டிட்டிஸ். ஐடென்டிட்டிஸ் வந்து 1 sin square theta plus cos square theta equal to 1. Second, secant square theta minus tan square theta equal to 1. Third, cosecant square theta minus cot square theta equal to 1. இதெல்லாம் ஐடென்டிட்டிஸ், ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், முற்றொருமைகள்னு தமிழ்ல பேர், முற்றொருமைகள். இப்போ இது பாருங்க sin square theta, இது சைனும் காசும் அந்த பேர். சீக்கன் டேன், எங்க சம்மில் சீக்கன் டேன் வந்தா இவங்களை யூஸ் பண்ண பார்க்கணும். கொசிக்கன் காட் வந்தா அவங்க. இப்ப அடுத்தது இதுல இருந்து இன்னொரு ஃபார்முலா பண்ணலாம். சைன் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயரா மாத்தணும் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயரா மாத்தணும்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். அதே போல காஸ் ஸ்கொயரை சைன் ஸ்கொயரா மாத்தணும், இவங்க அங்க போயிடுவாங்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே போலதான் இங்க சீக்கன் ஸ்கொயரை டேனா மாத்தணும்னா 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. டேன் ஸ்கொயரை சீக்கன் ஸ்கொயர் மாத்தணும், இவங்க அங்க போயிடுவாங்க, இவங்க இங்க வந்துடுவாங்க. secant square theta minus 1 equal to tan square theta. இதுதான் பேஸ். இதுல இருந்து இவங்களை அவங்க மாத்தி மாத்தி இன்டர்சேஞ்ச் பண்ணி போடலாம். சிமிலர்லி இங்கேயும் மாத்தி மாத்தி போடலாம். சம் வரும்போது ஃபார்முலா எழுதி போட்டுக்கலாம். ஓகே, பேசிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்தது எக்ஸாம்பிள் சம் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேசிக்ஸ் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம்பிள் சம் பார்க்க போறோம். ஓகே, தேங்க்யூ.